இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். எந்த நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வானுயர்ந்த மண் கோபுரத்தை கட்டினார்கள்? ஏமன் நாட்டு மக்கள். சமண மடாலயங்கள் இருந்த இடம் எது? புகார், உறையூர் மற்றும் மதுரை. சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் இருந்தன? 5. அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? 24 ஆரங்கள். மகேந்திரவர்மன் பாணியில் அமைந்துள்ள குகை கோவில் எது? மாமண்டூர், தளவானூர் மற்றும் வல்லம். ஆசியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது? ஆசிய நெடுஞ்சாலை 1. மௌரிய பேரரசுக்கான தொல்லியல் சான்று எது? முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள். 1861 இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நீர்க்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? பூமி. ஆரியர்களின் புனிதமான விலங்கு எது? பசு. நாலந்தாவில் எந்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது? பௌத்தம். ஆசியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 44 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? வாதாபி. எத்தனை வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன? 2 வகையிலான அங்காடிகள். அவை நாலங்காடி, மற்றொன்று அல்லங்காடி. ஜுனாகத்து கல்வெட்டு எந்த ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது? சுதர்சனா ஏரி. எது பூமி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும்? சூரிய அண்மை. பல்லவர்கள் காலத்தில் உள்ள இலக்கிய சான்றுகள்: மத்த விலாச பிரகடனம், அவந்தி சுந்தரி கதை மற்றும் கலிங்கத்து பரணி. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு எது? சான் மரினோஸ். ராஷ்டிரகூட அரசர்களில் தலைச்சிறந்த அரசன் யார்? அமோக வர்ஷன். கண்ணோசி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றனர்? 20 அரசர்கள். கண்வர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 45 ஆண்டுகள். மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டு எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. சாக்கியமுனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? புத்தர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யார்? தந்தி துர்கா. சூரியனில் காணப்படும் வாயு எது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ராஜாவளி என்பது யாருடைய நூல் ஆகும்? மெகஸ்தனிஸ். பாண்டியர்களின் மாலை எது? வேப்பம்பூ மாலை. வேத காலத்தில் தொல்பொருள் சான்றுகள் காணப்படும் இடம் எது? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பது எது? வௌவால் மற்றும் ஆற்று ஓங்கில். தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா. வராகர் குகை எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 7ஆம் நூற்றாண்டு. மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்தை கட்டியவர் யார்? மாமல்லன். மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆகும்? கேரளா. சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுக. மாநகராட்சி, கார்ப்பரேஷன். நகராட்சி, முனிசிபாலிட்டி. பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத். கிராம ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத். ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத் யூனியன். கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? 69,000 ஏக்கர்.
யாருடைய காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது? குப்தர்களின் காலத்தில். ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதி எது? கீழ் நகர அமைப்பு. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது வரி விதிக்கப்பட்டது என கூறியவர் யார்? பெரிப்ளஸ். மகாவீரரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமானர். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? பஞ்சாப். கடைசி பல்லவ மன்னன் யார்? அபராஜிதன். இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார்? ஆரிலியன். வடிவத்தின் அடிப்படையில் இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முதலாம் டெமிரிட்டியஸ். இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் டெமிரிட்ரியஸ். தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய ஆகும் வருடங்கள் மொத்தம் எத்தனை? 21 வருடங்கள். பண்டைய காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை. உலகின் பரப்பளவில் ஆசியா 30%, மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தினையும் கொண்டுள்ளது? 60%. வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம்? வளமான மண் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. நமது தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து. நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார்? திராவிடர்கள், ஆரியர்கள் மற்றும் நீக்ரிட்டோக்கள். திமிங்கல புனுகு எது தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது? வாசனை திரவியங்கள். பூமி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். முதலாம் சந்திரகுப்தர் மணந்த குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்? லிச்சாவி குடும்பம். தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிக்கின்றது? தைரியத்தை. நாலந்தா பல்கலைக்கழகம். இதில் நாலந்தா என்ற சொல்லின் பொருள் என்ன? வற்றாத அறிவை அளிப்பவர். முதலாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன? கிபி 319 முதல் 335 வரை. அவ்வளோதான். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.